அனைவருக்கும் வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்ற தாரா பாரதியின் தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பு நினைவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். நம்ம இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம இந்தியாவை வழிநடத்திட்டு இருக்கோம், செயல்பட்டு இருக்கோம். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு பின்புலத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கோம். முதலாவது பாருங்க, நம்ம இந்தியாவுக்கு என்று, அதாவது விடுதலை பெறும் காலம் வரைக்கும் நமக்கென்று தனியாக எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டம் இடம்பெறவில்லை, எழுதப்பட இயலும். சரிங்களா? அப்ப நம்ம இந்தியாவுக்கென்று தனிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னாக்க அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கென்று ஒரு அமைப்பு தேவை, ஒரு மன்றம் தேவை, ஒரு சபை தேவை. அதுதான் அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இந்தியாவுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை நமக்கு வேணும் அப்படின்ட்டு முதலாக குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னாக்க எம்.என். ராய். சரிங்களா? இப்ப 1934ஆம் ஆண்டு இந்த ஒரு நபர் தான் முதலாக கோரிக்கை வைக்கிறாரு. என்னட்டு வைக்கிறாரு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எங்களுக்கான சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ண போறோம், அந்த அமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சபை, இதை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மறுத்துறாங்க. இதே கோரிக்கையை இரண்டாவதாக நம்ம இந்திய தேசிய ஐஎன்சியும் கோரிக்கை வைக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எப்ப 1935ல. அப்பயும் ஆங்கிலேயர் என்ன பண்ணல, இதை இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஏற்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கல. பிறகு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்க நேரு, நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1938ஆம் ஆண்டு இதே கோரிக்கை வைக்கிறாரு. இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு. அப்பயும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மறுத்துறாங்க. இந்த சூழ்நிலை தான் 1939ஆம் ஆண்டு நமக்கு நல்லா தெரியும், இரண்டாம் உலகப் போர் ஏற்படுது. அப்ப இந்த இரண்டாம் உலகப் போர்ல நம்மளுடைய ஆதரவு இல்லாம பிரிட்டிஷ் கவர்மெண்டால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, போர்ல வெற்றி பெற முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம இந்திய தலைவர்களை, குறிப்பா ஐஎன்சி தலைவர்களை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க? எங்களுக்கு இந்த இரண்டாம் உலகப் போர்ல நீங்க ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்க உங்களுக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபையை அமைத்துக் கொள்ள அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது சொன்னது யாருனாக்கா லிலித்கோ பிரபுன்னு ஒருத்தர். அப்ப அவர் தான் இந்தியாவோட வைஸ்ராயா இருப்பாரு. அது லிலித்கோ பிரபு 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த அறிக்கை விடுவார். அதான் ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்ன அந்த ஆகஸ்ட் அறிக்கை என்ன பெற்றிருக்கும்? இந்தியர்கள் போரில் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்தால் அரசியல் நிர்ணய சபை அமைக்க நான் அனுமதி தரோம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதை நம்ம ஏற்றுக்கல. அடுத்ததாக 1942ஆம் ஆண்டு இங்கிலாந்துலேருந்து கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழு இந்தியாவுக்கு வராங்க. அந்த கிரிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த குழுவுடைய தலைவர் கிரிப்ஸ், ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிம்பாங்க. பெத்தி கிளாரன், ஏவி அலெக்சாண்டர் என்ற ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு இந்தியாவுக்கு வராங்க. எப்ப 1942 வந்துட்டு இந்தியாவில் பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க? போர்ல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்தியாவை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, உதவி செய்தீங்கன்னாக்க, போர் முடிந்த உடனே நீங்க கேட்கக்கூடிய இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைத்துக் கொள்ள நாங்களே ஏற்படுத்தி தரோம், உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரோம், உங்களுக்கு சுயாட்சி அதிகாரம் தரோம் அப்படின்ட்டு பல்வேறு அறிக்கைகளை விடுறாங்க. அப்ப இதை நம்ம ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம முட்டாளானா ஏத்துக்கல. சரிங்களா? அதே குறிப்பா நம்ம தேசத்தந்தை காந்தியில சொல்லி போற ஒரு வார்த்தை என்ன சொல்லிப்பாரு? திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை தான் உங்களோட அறிக்கை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. யார? கிரிப்ஸ் தூதுக்குழு. அப்ப அந்த குழுவோடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுது. பிறகு கேபினெட், அது இங்கிலாந்துல இருந்து ஒரு அமைச்சரவை வருது. சரிங்களா? அதே கிரிப்ஸ்ல இடம்பெற்றிருப்பாரு. அந்த அமைச்சரவை இந்தியாவுக்கு வராங்க. அந்த குழுவுக்கு தான் கேபினெட் தூதுக்குழு, அதாவது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. எப்ப வராங்க? 1946ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வருகை தராங்க. வருகை தந்து இந்த குழு தான் நமக்கு அரசியல் நிர்ணய சபை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கியது. அப்ப கேபினெட் தூதுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நம்ம என்ன பண்றோம்? இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்யறோம். சரிங்களா? அப்ப நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபை இதுக்கான சட்ட ஆலோசகர், சட்ட வழிகாட்டி யார் அப்படின்னு சொன்னா பி.என். ராவ். இவர் தான் நமக்கு சட்ட ஆலோசகரா இருக்காரு. நம்ம எப்படி அமைத்துக் கொள்ளலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுது, தொடங்கப்பட்டாச்சு. தொடங்கப்பட்டு அது யாரெல்லாம் உறுப்பினராக இருக்குது, யாரும் இருக்கலாமா, அது குறிப்பிட்ட ஒரு நம்பர் தான் இருக்கணுமா அப்படின்னு பாக்குறப்ப இதற்காக ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. 10 லட்சம் நபர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக. சரிங்களா? அப்ப மொத்தம் நமக்கு ஒரு 38 கோடி மக்கள் இருப்பாங்க இந்தியால. அப்ப மொத்தமாக ஒரு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற வகையில் 389 பேர் செலக்ட் பண்ண முடிவு செய்வாங்க. சரிங்களா? அப்ப அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெறுது. தேர்தல் எப்ப? 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறும். சரிங்களா? அப்ப 389 உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க. ஆனாலுமே இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தலில் மிக முக்கியமான 2 தலைவர்கள் நிராகரிச்சிருப்பாங்க. தேர்தலில் நாங்க இந்த சபையில இடம்பெறதுக்கு எங்க விருப்பம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. யாருனாக்க நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளும் பாகிஸ்தான் உருவாக காரணமான முகமது அலி ஜின்னாவும் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தலில் பங்கெடுத்துக்கல. சரிங்களா? அடுத்தது இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெற்றது. உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சட்டம் இயற்றப்பட்டதான் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் பார்க்கலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபை பார்த்தீங்கன்னாக்க
அரசியலமைப்பு சட்டத்தை எப்ப ஏற்றுக்கொண்டாங்கன்னாக்க நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொண்டாங்க. எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க? பல்வேறு விவாதங்கள் பிறகு 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த 389 பேர் எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க, யார் யாரெல்லாம் இடம்பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. மொத்த அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர் 389 பேர். இதுல மாகாணங்கள், இப்பதான் மாநிலம் சொல்றோம், அப்பெல்லாம் மாகாணம், சென்னை மாகாணம், ஐக்கிய மாகாணம், மதராஸ் மாகாணம் சொல்ற மாதிரி அப்பெல்லாம் மாகாணங்கள் தான் இருந்துச்சு. அப்படி மாகாணங்கள் சார்பாக மாகாண பிரதிநிதிகள் 292 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. சரிங்களா? அப்படி இருந்தப்பையும் சில சுதேச அரசுகள் இருந்தாங்க. ஹைதராபாத் நிஜாம் இப்பெல்லாம் பார்த்திருப்போம், காஷ்மீர் அரசு இது மாதிரிலாம் பார்த்திருப்போம். அப்ப சுதேச அரசுகள் சார்பாக ஒரு 93 அரசர் இடம்பெற்றிருப்பாங்க. மாகாணங்களின் முதன்மை ஆணையர்கள், சரிங்களா, அவங்க ஒரு 3 பேரும். பலுசிஸ்தான், பாகிஸ்தானுடைய ஒரு மாகாணம் தான் பலுசிஸ்தான். பலுசிஸ்தான் சார்பாக ஒருத்தர். மொத்தமாக 389 பேர் இடம்பெற்ற ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்திய அரசியல் நிர்ணய சபை. இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எப்படின்னு பார்த்தா 1946 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறுது. சரிங்களா? 9 நடைபெறுது. 389 பேர் இடம்பெறாங்க. அப்ப இந்த முதல் கூட்டத்துல யாரு தலைமை தாங்குறது? சரிங்களா? புதுசா ஒரு ஆள் அப்பாயின் பண்ணலாமா? இந்த 389 பேர்ல ஒருத்தர் தலைவர் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தாக்க அந்த கூட்டத்தில் இருந்தவர்களே மிகவும் வயதான ஒரு நபரை சூஸ் பண்றாங்க. வயது மூப்பின் காரணமாக இவர் தான் நமக்கு வழிநடத்த சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். சரிங்களா? அவர் முதல் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் மரணமடைகிறார். யாரு? சச்சிதானந்த சின்ஹா. இதனால் மீண்டும் ஒரு தேர்தல், அவங்களுக்குள்ளாக ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு நிரந்தர தலைவர் உருவாக்கப்படுகிறார். சரிங்களா? நிரந்தர தலைவராக யார் தேர்வு செய்யறாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான். அதே போல இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரும் ராஜேந்திர பிரசாத் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த அரசியல் நிர்ணய சபை மொத்தமாக 11 அமர்வுகளாக கூட்டம் சொல்லுவோம். 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. சரிங்களா? 166 நாட்கள் நடைபெற்று இந்த விவாதங்களுக்கு உட்பட்டு இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது. இந்த அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக, இந்த சட்டங்களை இயற்றுவதற்கு வரைவு குழு தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் குழு அமைக்கிறாங்க. இந்த குழுவானது என்ன பண்றாங்கன்னாக்க கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்யறாங்க. அந்த ஒவ்வொரு நாட்டில் அந்த சட்ட புத்தகங்களை வாங்குறாங்க. அதுல சிறப்பான சட்டங்களை எழுதி கொண்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதே போல இந்தியா விடுதலை நமக்கு தெரியும். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலை பெற்றது. அப்படி விடுதலை பெற்றப்ப இந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் இடம்பெற்ற எத்தனை பேர் பார்த்தோம்? ஏற்கனவே 389 பேர் பார்த்திருந்தோம். இல்ல 99 பேர் பார்க்கலாம். இப்ப இருக்கிற பாகிஸ்தான் பகுதி சேர்ந்தவர்கள் தேர்வாயிருப்பாங்க. அப்ப அந்த 99 பேரும் பாகிஸ்தான் பகுதிக்கு போயிடுறாங்க. மீதம் இந்த அரசியல் நிர்ணய சபையில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 290 பேர் இந்தியா பகுதியில் இருப்பாங்க. இந்த 290 பேர்ல 284 பேர் கையொப்பமிட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் இப்ப நாம் பயன்படுத்துகிற சட்ட புத்தகம். சரிங்களா? அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப எத்தனை அட்டவணை இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோமா? 8 அட்டவணைகள், 22 பகுதிகள், 395 சரத்துகள் இருந்துச்சு. அதுவே இன்றைய தேதியில பார்த்தோம்னாக்க 12 அட்டவணைகள், 25 பகுதிகள், 450க்கும் மேற்பட்ட சட்ட பிரிவுகளை கொண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம பீமாராவ் ராம்ஜி என்று அழைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்து சட்டங்களை தொகுத்து கொடுத்தாரு. அப்படி கொடுக்கறத ஒருவர் கைப்பட எழுதி என்ன பண்ணா நமக்கு கொடுத்தாரு. அப்படி யார் கைப்பட எழுதியவர் அப்படின்னாக்க பிரேம் பெஹாரி நரேன் ரைஜரால் என்பவர் தான் தன்னுடைய சொந்த கைப்பட இத்தாலிய பணி எழுதியிருப்பார். சரிங்களா? இவர் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாரு. அப்ப இதே உங்களுக்கான கொஸ்டினை வைக்கிறேன், வீடியோ பார்க்கறவங்களுக்கு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஹிந்தியில் கைப்பட எழுதியவர் யார் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் இது போட தவறுடன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.